வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பத்மநாபபுரம் திமுக எம்எல்ஏ டி. மனோ தங்கராஜ் திங்கள்கிழமை அமைச்சராக பதவியேற்றார். மேலும் 2 மூத்த அமைச்சர்கள் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் மீண்டும் சேர்க்கப்பட்டார். முந்தைய அமைச்சரவை மாற்றத்தின் போது பால் மற்றும் பால்வள மேம்பாட்டு அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட தங்கராஜுக்கு ஆளுநர் ஆர். என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சுவாரஸ்யமாக தங்கராஜுக்கு மீண்டும் அதே துறை ஒதுக்கப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க தாமதப்படுத்தியதற்காக ஆளுநருக்கு எதிராக திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் சாதகமான தீர்ப்பை பெற்ற பிறகு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் இடையிலான முதல் சந்திப்பாகவும் பதவியேற்பு விழா அமைந்தது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர் துரைமுருகன் மற்றும் பலர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வின் போது முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் இருவரும் மகிழ்ச்சியுடன் கைகுலுக்கிக் கொண்டனர். பின்னர் ராஜ்பவன் பால் மற்றும் பால்வள மேம்பாட்டுத் துறையை தங்கராஜ் கையாள்வார் என்பதை உறுதிப்படுத்தியது. முதல்வரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சர்கள் வி. செந்தில் பாலாஜி மற்றும் கே. பொன்முடி ஆகியோர் ஞாயிற்றுக்கிழமை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டது. முந்தைய அதிமுக ஆட்சியின் போது பண மோசடி தொடர்பாக அமலாக்க இயக்குநரகம் விசாரணையில் உள்ள செந்தில் பாலாஜி பதவியில் நீடிப்பதா அல்லது ஜாமீனை தக்கவைத்துக் கொள்வதா என்பதை உச்சநீதிமன்றம் தேர்வு செய்ய உத்தரவிட்டதால் அவர் ராஜினாமா செய்தார். மூத்த திமுக தலைவரான கே. பொன்முடி சைவ மற்றும் வைணவ மரபுகளை பாலியல் தொழிலாளி பற்றிய கருத்துடன் தொடர்புபடுத்தியதாக சமீபத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தினார். இது பரவலான விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது. இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்றமும் அவருக்கு எதிராக தானாக முன்வந்து நடவடிக்கைகளை தொடங்கியது. இது அமைச்சரவையில் இருந்து அவர் ராஜினாமா செய்ய வழிவகுத்தது. மறுசீரமைப்பை தொடர்ந்து செந்தில் பாலாஜி முன்பு வகித்த மின்சாரம், கலால் மற்றும் மதுவிலக்கு துறைகள் எஸ். சிவசங்கர் மற்றும் எஸ். முத்துசாமி ஆகியோருக்கு மீண்டும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் பொன்முடியின் வனம் மற்றும் காதி இலாகாக்கள் முன்பு பால்வள மேம்பாட்டு அமைச்சராக இருந்த ஆர்.எஸ். ராஜகண்ணப்பனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தபோது ஆரம்பத்தில் ஐடி அமைச்சராக பணியாற்றிய தங்கராஜ் இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பத்மநாபபுரம் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சரவைக்கு திரும்புகிறார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.